ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, நாளை நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையை உயர்த்தவோ அல்லது செம்மைப்படுத்த விரும்பினால் உனது சிந்தனையை உயர்த்து. அப்பொழுதுதான் என் செல்லமே நீ எதையும் சாதிக்க முடியும். இதை முழுமையாக நீ நம்ப வேண்டும். நீ ஓடிக்கொண்டே இருப்பதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையாது. நீ ஓடிக்கொண்டே இருப்பதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையாது. எதற்காக ஓடுகிறோம் என்கிற தெளிவுடன் ஓடுவதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையும். அதே சமயத்தில் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது, வென்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் ஓடு. ஓடினால் உயரத்தில் இருக்கலாம், ஓடினால் உயரத்தில் இருக்கலாம், ஓய்வெடுத்தால் ஓரத்தில் தள்ளப்படலாம் என்பதை உணர்ந்து ஓட்டமே உனக்கு வாழ்க்கையை உணர்த்தும் என் செல்லமே. தோல்வி என்றுமே என் செல்ல பிள்ளை உன்னை வீழ்த்துவதில்லை. என் செல்லமே, தோல்வி எப்பொழுதுமே உன்னை வீழ்த்துவதில்லை. தோல்வியால் ஏற்படும் மனசோர்வே உன்னை வீழ்த்துகிறது. ஏனென்றால் தோல்வியிடம் நீ போராடினால் மறுபடியும் நீ வெற்றி காணலாம். வெற்றி உனது பிறப்புரிமை என் செல்லமே. ஆகவே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? அப்படியானால் நீ முதலில் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று 3 முறை இதை பதிவு செய். நீ பதிவு செய்தவுடன் நிச்சயமாக அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என் செல்லமே. ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும். ஏன், அது நாளை கூட இருக்கலாம். இன்று நீ நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். அந்த நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தி உனக்கானது நிச்சயமாக உன் செவியில் கேட்பாய். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. ஏன், இழிவாக பொய்யுரைக்கவும் ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. ஆபத்துகளை உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை என் செல்லமே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சற்று யோசனை செய்து பார். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உன் கர்ம பலன்களே. அதாவது இந்த முருகப்பெருமான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா? யார்தான் செய்வது? என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய். இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே. முதலில் உன்னை மாற்றி கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கின்றேன், வா முருகா முருகா என்று என் ஆலயத்திற்கு விரைந்து வா. ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னுடைய ஆலயத்திற்கு வர முடியும். எப்போது உன் காலடி இந்த திருச்செந்தூர் மண்ணில் பதிப்படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். முருகா முருகா சரணம், முருகா போற்றி, கந்தனுக்கு அரோகரா என்று நீ அழைத்தால் நானே வந்து விடுவேனே என் செல்லமே. அதே சமயத்தில் உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயமாக இருக்கும். பிறகு பார், உன் வேண்டுதல்கள் எல்லாம் நாளை காலை நிச்சயமாக பலிக்கும். ஒவ்வொன்றாக பலிக்கச் செய்வேன். நீ நினைத்த எல்லாவற்றையும் நான் மனப்பூர்வமாக இருந்து உனக்கு நான் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நான் முன்னின்று நடத்துவேன். ஏனென்றால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிக் கொண்டு வருவதில்லை. ஆனால் வருபவை எதையோ கற்றுக்கொண்டே செல்கிறது. என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எதுவும் நெருங்காது. கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களுடன் உனக்கு கிடைக்கும் என்னுடைய நல்லாசிகள் எப்பொழுதுமே. கவலைப்படாத என் செல்லமே. சில நேரங்களில் என் செல்ல குழந்தை நீ முருகா துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பி அழுது புலம்புகிற.
கவலைப்படாதே, நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். உன்னுடைய பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும், உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அருள்பாலித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாதே. மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை. நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது. நிச்சயமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என் செல்லமே. நன்மைகள் நடக்கும். அற்புதம் என் அருளால் நிகழும். ஆச்சரியம் பல காத்திருக்கிறது. கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்கு. ஏனென்றால் நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது. மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் உன்னிடத்திலிருந்து விலகும் என் செல்லமே. ஏனென்றால் இப்பொழுது நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி செய்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்காக உடனே பதற்றப்படக்கூடாது, பயந்து விடக்கூடாது. நான் இருக்கிறேன் உன்னோடு. பிறகு ஏன் கவலை உனக்கு? உன்னை நினைக்காத நாளும் இல்லை முருகா. உன்னை நினைக்காமல் நானும் இல்லை என் செல்லமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் புலம்புகிறாய், அழுகிறாய்? மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். நீ உனக்கான சின்ன சின்ன நல்லதொரு விஷயங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கும். கவலையாக இருக்கும் சமயத்தில் அந்த சின்ன சின்ன நல்லதொரு நிகழ்வுகளை நினைத்து மனதிலிருந்து கொண்டு வா. அதை நினைவில் கொண்டு அந்த சுகமான சின்ன சின்ன ஆசைகளை நீ சந்தோஷத்துடன் உன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டு அதில் ஆனந்தமாக கழிக்க கற்றுக்கொள். அப்படி இருந்தால் உனக்கான கவலைகள் எல்லாவற்றையும் நீ மறந்து விடுவாய். இப்பொழுது சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. கஷ்டம் வந்தால் கஷ்டங்கள் யாருக்குத்தான் இல்லை? கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். கஷ்டங்கள் அவரவர் தகுதிக்கேற்றால் போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமே இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். என் செல்லமே, என்றும் தோல்விகளே இல்லை. அந்த சமயத்தில் கஷ்டங்கள் வரும் சமயத்தில் மனமுருகி மனதை தியானப்படுத்தி ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக என்னை தியானித்துக்கொள். நிம்மதியான தூக்கங்களும் நிம்மதியான எண்ணங்களும் தூய சிந்தனைகளும் நாளை என்ன செய்யலாம் என்ற ஒரு மனம் தெளிவோடு நீ சிந்திப்பாய். நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு. உனக்கானது எல்லாம் இந்த முருகப்பெருமான் நல்லதாக செய்து காண்பிப்பேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.